அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பதற்கு மன தைரியம் தேவை. எவ்வளவுதான் கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் சந்தித்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால், மனம் இருந்தால் பிறரை சித்திரவதை செய்கிறவர்களை நாம் மன்னிக்க முடியும். விக்டர் பிராங்க்லின் ஆஸ்திரேலியா நாட்டினைச் சேர்ந்த ஒரு யூதர், ஒரு மனநல மருத்துவரும் கூட. அவரது வாழ்க்கையில் பல சங்கடங்களையும் இடர்பாடுகளையும் கடந்து வந்தவர். 1942 ஆண்டில் அவருக்கு திருமணம் முடிந்து 9 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. பிராங்க்லினையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்து நாசி சித்திரவதை முகாமில் அடைத்து வைத்தனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் கொலை செய்தனர். அவருடைய தந்தை பட்டினியாலும் நிமோனியா காய்ச்சலினாலும் துன்பப்பட்டு இறந்தார். அவருடைய தாயும் சகோதரரும் நச்சு புகையினால் இறந்தனர். அவருடைய மனைவிக்கு காய்ச்சல் வந்தது. ஆனால் எந்த மருத்துவமும் அவருக்கு செய்யவில்லை. அதனால் போதிய பராமரிப்பு இன்றி அவரும் இறந்தார். விக்டர் பிராங்க்லின் உடலில் ஏற்பட்டிருந்த காயத்தில் உப்பு தேய்க்க வேண்டும் என்று கூறி அந்த காயங்களில் உப்பை தேய்த்து அவரை கொடுமைப்படுத்தினர். அவருடைய காயங்களில் உப்பை தேய்த்த அந்த படை வீரன் அவருடைய திருமண மோதிரத்தையும் அவருடைய விரலிலிருந்து கழற்றி எடுத்து விட்டான். அவருடைய ஆடைகளையும் களைந்து அவரை நிர்வாணமாக்கிவிட்டு சென்றான். ஏற்கனவே அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். உடை இல்லாததால் அவருடைய உடல் கடும் குளிரால் நடுங்கியது. ஆடையின்றி இருந்த அவமானம் அவரை சுக்கு நூறாக்கியது. இருப்பினும் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து மிகுந்த தைரியத்தோடும் உடல் பலத்தோடும் அந்த படை வீரனை பார்த்து, "நீ ஒரு இராணுவ இளைஞன். நீ எனக்கு உரியதான என் மனைவி, குடும்பம், சொத்துக்கள் அத்தனையையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு செய்யும் அத்தனை கொடுமைகளையும் துன்பங்களையும் நான் எப்படி சந்திக்க வேண்டும் என்பது நான் எடுக்கும் சுதந்திரமான முடிவில் உள்ளது. சுதந்திரம் என்னுடைய மூச்சு காற்று. அதில் நீ தலையிட முடியாது. இப்போது நான் உன்னை மன்னிக்கின்றேன். இதுதான் நான் உனக்காக எடுக்கும் முடிவு" என்று மன தைரியத்தோடு கூறி அந்த படை வீரனை மனதார மன்னித்தார். ஆம், பிறரை மன்னிக்க மன தைரியமும் சுதந்திரமும் நமக்கு தேவை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மன்னிப்பும் உண்டு.